நான் என்னெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சாலும் நீங்க திருவிழாவுல நேர்த்திக்கடனை முடிக்கிற வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டீங்க இல்லத்த? சத்யாக்கா பால் காய்ச்சி தரேன்னு சொல்லிருக்காங்க. குடிக்க தண்ணி வேணும்னா கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்புறம் அத்த, நீங்க விரதம் இருக்கிற பவர்ல சளிய திருடினவங்க ரத்தம் கக்கணும். அம்மன் சிலைய கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரிங்களா அத்த? நான் வரேன். காவேரி, அவ பேசுறத கேட்டா எனக்கு அவளை கொல்லணும் போல வெறி வருது. நீ எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, அசோக் மூலமாவே என்ன சிக்க வச்சுட்டா. கோவத்தை எப்படி நான் காட்ட முடியும்? எவனோ சிலையை திருடினதுக்கு இவ என்னை வச்சு செய்யறா. அப்படின்னா அந்த சிலையை திருடினவனை பார்த்தா அவ என்ன பண்ணுவா? ஏய், உன் மேல அவளுக்கு என்ன கோவமா? உன்னை விரதம் இருக்க வைக்கிறா, நேர்த்தி கடன் பண்ண வைக்கிறா. சிலையை திருடினவங்கள அவளால என்ன பண்ண முடியும்? இல்லங்க, சிலை திருடினவனுங்கள சிக்க வைக்கதான் காவேரிய விரதமும் நேர்த்தி கடனும் இவ பண்ண வைக்கிறான்னு தோணுது. ஆமாக்கா, காவேரி சொல்ற மாதிரி அந்த சிலையை திருடினவங்கள கண்டிப்பா ஒரு வழி பண்ணாம இவ விட மாட்டான்னு தான் தோணுது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க. ஏன் மாமா, திருடனை பத்தி சொன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எங்க டென்ஷன் ஆகுறேன்? அவ காவேரிய கோர்த்து விட்டு போயிருக்கா, அத நினைச்சுதான் நான் டென்ஷன் ஆகுறேன். சரி சரி காவேரி, வரது இருக்கிறது நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த அசோக், தேவா, சத்யா கண்ணுல படாம நீ மறைவா இருந்து நேரத்துக்கு அகிலா கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்க. சரி பெரியவரே. மாமா மாமா மாமா, இருங்க ஒரு நிமிஷம். என்ன எப்பவும் ஏதாவது கருத்து சொல்லுவீங்க, இப்போ எதுவுமே சொல்லாம அமைதியா போறீங்க? மௌன விரதம். அக்கா, நம்ம வீட்லயே மறைஞ்சு மறைஞ்சு நான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா? அக்கா, நீங்க சாப்பிடறப்பெல்லாம் என்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இவ இருக்காளே, இதான் சந்தர்ப்பம்னு ஏதாவது கேட்டா எதுவுமே தராம என்ன பழி வாங்குவாக்கா. அத்தை, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏய் வீணா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கடி தெரியும்? இந்த கழுவி சரியான லூசு.